மண்டலம் 7 என்று சொன்னால் இந்த மண்டலம் 7ல் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய ஒவ்வொரு திருக்குவளை அடங்கியிருக்கின்றது என்று நான் சொல்வேன். மண்டலம் 7 என்று பார்க்கும்பொழுது 7வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சிக்கு வரும், அடுத்த 7 ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்கின்ற உணர்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்றாக வேண்டும். அண்ணன் மதிவாணன் அவர்களும் அங்கே அண்ணன் கௌதம் அவர்களும் இருந்த காலத்தில் இது போன்று ஒரு பயிற்சி தேவைப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. சகோதரர் இளையராஜா சொன்னது போல் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது 40 வயசு அண்ணாக்கு, 24 வயசு நம்முடைய முத்தமிழர் கலைஞருக்கு, 26 வயசு பேராசிரியர் அவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு உலக செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்கிற பணிகளை எப்படி செஞ்சாங்கன்னா, கையில் ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த கையேடு இருக்கும், இவர்களே பிரசுரம் பண்ண அந்த பேப்பராக இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் உலக செய்திகள் சார்ந்து ரொம்ப அரிது தான் அந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம். உலகம் முழுவதுக்கும் இருக்கின்ற நிகழ்ச்சி அன்றைக்கி ஒரே நேரத்தில் நம்ம பார்த்துறோன்னு சொன்னால் அன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பேப்பர் வச்சுட்டு இங்கே அங்கே நடந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆக யாராச்சும் பெரியவங்க என்னப்பா பேப்பர் கையில் வச்சுக்கோங்க கூட என்ன போட்டுருன்னு பார்க்க, இப்படி இன்றைக்கி நாட்டு நிலைமை இப்படி இருக்கா என்று தெரிந்து கொள்கின்ற நிலைமை எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் பேப்பரில், நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோன் வச்சு நாம் இங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கோம்னு சொன்னால் அந்த செல்ஃபோன் ஒரு விதத்தில் நமக்கான பயன்பாடாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகளை தரக்கூடியதாக இன்றைக்கு அந்த செல்ஃபோனுடைய பயன்பாடு அமைஞ்சிருச்சு. செல்ஃபோனை பயன்பாடு என்று சொல்லும்போது அதில் இருக்கின்ற சமூக வலைதளம் இருக்கின்ற பல ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம இங்கே வருகை தந்திருக்க நம்ம பயிற்சியாளர்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் எதுக்காக அது தேவைப்பட்டுச்சு, சோஷியல் மீடியாங்க எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்னு கொடுப்போம். நம்ம வாலிப காலத்தில் என்ன பண்ணோம், ஒரு காதலுக்காக அதை பயன்படுத்தணும், நட்புக்காக அதை பயன்படுத்தணும். அதை கடந்து இந்த சமூகத்துக்கு நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் இல்லை, அது விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2014 சோஷியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்சாரே கிடையாது. நல்லவனை கெட்டவனு சொல்லும், கெட்டவனை நல்லவனு சொல்லும். உங்களால் அதை பிரித்து பார்க்கவே முடியாது. நீ அதை பிரித்து பார்த்து ஐயோ நம்ம தப்பான சம்பா இவன் நல்லவன்னு சொல்கிறதுக்குள்ளார அடுத்த செய்தி வந்துடும். இன்றைக்கி நீங்கள் 7வது மண்டலத்தில் போடுற ஒரு பதிவு அது உண்மையாக இருக்கலாம், உண்மைக்கு புறமானதாக இருக்கலாம், போட்டிங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் கன்னியாகுமரி இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சாம்பாங்க நாகப்பட்டினத்தில் அப்படின்னு பேசி. ஸோ இன்றைக்கி அது அவ்வளோ பவர்ஃபுல் வெப்பனாக மாறிடுச்சு. அது வெறும் செல்ஃபோனை மட்டும் பார்க்குறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் உங்களுக்கு. இதை வச்சு தான் இன்றைக்கி பல பேர் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் இருக்கிற ஆள் போதுமானது அப்படி கிடையாது. நமக்கான பெருமை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உங்களை எப்படி பட்டத்திட்டாங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதிக்கான ஒரு அடையாளம் தான். ஆனால் அந்த ஒயிட் கலரை போட்டு கூட அமைதியான புரட்சியை செய்யக்கூடியது எங்களுடைய இளைஞனை தம்பிகள் என்று நம்பக்கூடியவர்களாக இன்றைக்கி நாங்கள் இருக்கின்றோம். இன்றைக்கி அவ்வளோ பெரிய கட்டுமானம், அறிவாலயம் என்கிற கட்டுமானம் அங்கே கம்பீரமாக நிற்குதுன்னா வெறும் செங்கக்கல்லால் இல்லை, இது போன்ற பல்வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களை போன்ற இளைஞனை தம்பிகளால் தான் என்பதை நீங்கள் பெருமையோடு நீங்கள் நினைக்க வேணும். அங்கே போகும்போது அது பெரிய அறிவாலயம்ப்பா, அங்கே நம்மளாம் உள்ளே போக முடியாதுப்பா, அது பெரிய பெரிய ஜாம்பவன் தான் பார்ப்போம் அப்படிங்க. நாமளாம் சேர்ந்தது தான் அறிவாலயம் என்கின்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்தாக வேண்டும். அன்பகம் டு அறிவாலயம் ரொம்ப தூரம் கிடையாது. நான் எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். ஒரு காலத்தில் அதுவும் நடக்கும்போது நம்முடைய தலைவர் அங்கே இருப்பார், உங்களுக்கான தலைவர் அங்கே இருப்பார், நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவராக நம்முடைய மாண்பு இளைஞரணி செயலாளர் அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் எல்லாம் பேசும்போது சொன்னாப்ல நம்முடைய இளையராஜா ஒரு காலத்தில் முழுவதும் வெற்றி பெற்ற பொழுதும் தமிழ்நாடு முதலமைச்சரோடு அன்றைக்கி நான் பயணித்தேன். ஒட்டுமொத்தமாக 0 வாங்கினோம் நம்ம நாடாளுமன்ற தேர்தல். அப்பையும் பயணிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு சாராரையும் கூப்பிட்டு அவர் பேசும்போது பக்கத்தில் உட்காந்து நான் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை. தமிழ்நாடு முழுவதும் போய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்ற பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதான் நோட்ஸ் எழுதிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவர் சொன்னார், இன்றைக்கி அதுக்கு பிறகு அண்ணன் எம்எல்ஏ ஆகிட்டார், மாவட்ட செயலாளர், அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண்டபத்துக்கு மேலே ஏறும்போது அந்த படி எப்படின்ச்சோ அந்த படியாகத்தான் நாங்கள் எங்கள் மேலே ஏறி நீங்கள் வாங்க, அதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படும். எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் தாங்கிக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். விமர்சனம் வந்துருச்சு ஐயோன்னு தோண்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த மனோபாவம் வந்துடும். என்னப்பா அவரே தோண்டுட்டார்ப்பா, நம்ம என்னப்பா போய் இந்த கட்சியில் செஞ்சு இந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார், நம்மளை மாதிரி வெற்றி பெற்றவன் யாரும் கிடையாது, நம்மளை மாதிரி தோல்வி அடைஞ்ச யாரும் கிடையாது. அதை தாண்டி 75 வருடங்களாக ஒரு இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கான பெருமை. கட்சி ஆரம்பிக்கும் போதே திமுக ஒழிப்பேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆக எதற்காக? இது இன்னைக்கு மட்டும்தான் இருந்ததா? இது அண்ணா காலத்திலேருந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. நமக்கு இருக்கின்ற அமைப்பு, நமக்கு இருக்கின்ற பலம் என்பது வேறு யாருக்கு அது கண்ணுக்கே தெரியாது. ஸ்லீப்பர் செல்மா அங்கங்கே இருந்துட்டு இருப்பாங்க. சொல்றதுக்கு காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் முத்தமிழர் கலைஞர்களால் பயன்பெற்றிருக்கணும். இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பயன்பெற்றிருக்கணும். அடுத்த கட்டமாக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் பயன்பெற்று கொண்டிருக்கின்றது.
ஸோ இது நமக்கான ப்ளஸ். இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். இப்போ நம்ம எழுந்திரிச்சு பேசாமல் நம்ம செஞ்ச சாதனை நாம் சொல்லாமல் இருந்தால் வேறு யார் சொல்ல போகிறார்? ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் அதே போன்று நம்முடைய துணை முதலமைச்சர் அடிக்கடி நமக்கு சொல்வது போலத்தான் நாகரிகத்தை நம்ம கடைப்பிடிப்போம். யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் நாகரிகமான, ஏன்னா நம்ம கூட கருத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா எல்லா விதத்துலையும் நாம் தான் நம்பர் 1 இருப்போம் நம்ம. ஆனால் இல்லாதையும் பொல்லாதையும் சமூக வலைதளத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிக்கல் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை எழுப்புறாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக சொல்லுங்கள், இது அப்படி கிடையாது, நீங்கள் தவறாக பதிவிடுறீங்க, இது உண்மைத்தன்மை என்ன தெரியுமா என்பதை நீங்கள் அழகாக எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் அதே மாதிரி யாராவது இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய திமுக கொடியை போட்டுக்கிட்டோ அல்லது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டே வேண்டுமே தவறான ஒரு கருத்துக்களை பதிவிடாங்க, யாருன்னு கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த மாவட்ட நிர்வாகம் யாரும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. சில பேர் வேண்டுமே அந்த வேலையை செய்வாங்க. தலைவர் படத்தையோ இல்லை லோக்கல் மாவட்ட செயலர் படத்தையோ போட்டுட்டு வேண்டுமே நம்மளை திட்டுற மாதிரியான பதிவு பண்ணி என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்ம கட்சிக்காரனே நம்ம திட்டுறான்ப்பா அப்படின்னு. ஸோ இந்த ஒரு மாயை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கருத்துக்களை தெளிவாக வைக்கக்கூடியவர்களாக யாருக்கும் நீங்கள் இருக்கணும். இந்த 1.5 மணி நேரம் இன்றைக்கி நீங்கள் செலவிட போகின்ற இந்த 1.5 மணி நேரம் மிக மிக முக்கியமானதாக, நாட்டில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. லைக் போடுங்க, வேணான்னு சொல்ல, ஷேர் பண்ணுங்கள், ரீஷேர் பண்ணுங்கள், அது மட்டும்தான் நம்ம வேலையா? அதை தாண்டி நம்முடைய கருத்துக்களும் ஒன்று இருக்கணும் அதில். ஆக அந்த கருத்துக்களையும் பதிவுகின்ற அளவுக்கு அதை பயன்படுத்துங்க. இன்றைக்கி இருக்கின்ற 2K கிட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம எந்த அளவுக்கு நாம் வழிவோடு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கி அவங்களாம் எடுத்து சொல்லுவோம், அதெல்லாம் பயன்படுத்துங்கள். ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து செய்யும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டம், மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்றைக்கி சென்னையில் மழைனா எப்படி போய் நிற்கிறாரு நீங்கள் பாருங்கள். நைட்டு 1:30 மணிக்கு போகிறாரு, அங்கே இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாரு. நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், 100 விஷயம் பண்ணுறீங்க ஆனால் 10 விஷயம் செய்கிற மாதிரி தான் வெளியில் வருது. அவன் 10 விஷயம் செஞ்சுட்டு 100 விஷயம் செஞ்ச மாதிரி நீ காமிச்சிட்டு இருக்கிறான். ஆக இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இளைஞரணி தம்பிகள் இதில் ஆக்டிவாக இறங்கினா போதும். ஏன் இயக்கத்துக்கு தான் ஐடி விங்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஒரு விங்கு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை அழிக்கணும் நம்மளை ஒழிக்கணும்னு எவனாச்சும் ஒருத்தன் குரல் கொடுத்தானா அவன் கூட சம்மந்தமே இல்லாத ஆள்லாம் போய் சேர்ந்துக்கிறான். ஒன்று சேர்ந்து நம்ம எப்படியாவது திமுக அழிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது ஏன் நாமக்கிட்ட இருக்க நம்ம தம்பிங்க ஒன்று சேர மாட்டாங்களா என்று சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த சார்பணிகளை சார்ந்து உங்களையும் இன்றைக்கி அதற்குள்ளே கொண்டு வருகின்றோம். ஆக இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்திருக்கின்றோம், நம் மீது வருகின்ற விமர்சனம் என்ன, அதுக்கு யார்கிட்ட நான் தெளிவான விளக்கத்தை கேட்குறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக இன்றைக்கு நம்முடைய நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் பல இடங்களில் நீங்கள் ஆரம்பித்து அவர் அந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அதிகப்படியாக நம்முடைய தம்பிகள் களத்திலே நீங்கள் தான் வல்லவர்களாக இருக்க வேண்டும், இது போன்று சமூக வலைதளத்திலும் நீங்கள் தான் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பயிற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களுடைய மண்ணிலிருந்து நாம் உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த பயிற்சி கூட்டம் அமைந்தாக வேண்டும். வருகை தந்திருக்க உங்களுக்காக பல தரவுகளோடு இங்கே வந்திருக்கிறாங்க. தங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை வழங்கிட்டு தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி அந்த நேரத்தை செலவிட வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முத்தமிழர் கலைஞரோட பேரை வச்சாலும் அவனுக்கு வைத்தெரியுது. இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. என்னென்னமோ பேர்லாம், ஐயோ நீங்கள் வச்ச பேரே இன்றைக்கி நாங்கள் சிறப்பான முறையில் நாங்கள் இன்றைக்கி திட்டத்தை நாங்கள் தீட்டிகிட்டு இருக்கோம், எங்களை பெருமையாக நம்ம பேச மாட்டான். விருதுநகரில் போகும்போது நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பள்ளி விடுதலை போய் பார்த்தா அந்த பள்ளி விடுதியோட பேரையே பார்த்தீங்கன்னா அன்னை சத்யா நகர் எம்ஜிஆருடைய அம்மாவுடைய பேர் தானே அது. எம்ஜிஆருடைய பேர் தான் இன்றைக்கும் சத்துணவு திட்டம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவங்க கொண்டு வந்த அம்மா திட்டத்தை அவங்களை காட்டிலும் நாம் தான் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பெருமையெல்லாம் நம்ம பேச மாட்டான், அந்த பெருமையோடலாம் நம்மளை கொண்டாட மாட்டான். அவனுக்கு வேலை நம்மளை எப்படியாச்சும் போட்டு அடிக்கணும், நம்ம ஏதாச்சும் இல்லாத போல சொல்லி இவங்களை நம்ம அசிங்கப்படுத்தணும், இவங்களை மக்கள் நம்ம பிரிக்க வேண்டும் என்று நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படி நம்மள்ட்ட மக்கள்கிட்ட பிரிக்கிறதுக்கு. முத்தமிழர் கலைஞருடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த மனிதன் அந்த மனிதன். அவரும் கடைசி நேரத்தில் சமூக வலைதளத்தை எவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் நமக்கு அவர் நமக்கான ஒரு மிகப்பெரிய மென்டார். ஆக முத்தமிழர் கலைஞரே அந்த அளவுக்கு வந்திருக்கார் என்று சொல்லும்பொழுது நாமும் நம்மை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்காக மக்களோடு மக்களாக நாம் இருக்கின்றோம். அதனால தான் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். மக்களுக்காக என்றைக்குமே பணியாற்றுகின்ற பணியை நாம் செய்வோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு சமூக வலைத்தளத்தின் மூலம்னா சமூக வலைத்தளத்தின் மூலமாக அவரோட கரத்தை நம்ம வலுப்படுத்துவோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தையும் துணை முதலமைச்சருடைய கரத்தையும் வலுப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய அணி இருந்தாக வேண்டும். சிறிய முதியவர்கள்லாம் முன்னோர்கள்லாம் சிந்திப்பார்கள், சிறிய இளைஞர்கள் நம்மளை போன்றவர்கள் தான் அதை செயல்படுத்தி காட்ட முடியும் என்ற நம்பிக்கையை நம்ம எடுப்போம். வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய நகர கழக செயலாளர் இன்றைக்கி பல விஷயங்களை பார்த்துட்டு தான் இன்றைக்கி அந்த பொறுப்புக்கே அவங்க வந்திருக்கிறாங்க. ஆக அவங்களுடைய அட்வைஸை நம்ம வாங்கிக்குவோம்.
ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக உங்கள் ஒன்றிய செயலர் நகர செயலர் போய் சொல்லுங்கள். அங்கேயும் முடியவில்லை என்று சொல்ல மாவட்ட செயலர்கிட்ட சொல்லுங்கள். அங்கேயும் அது காலதாமதமாகுது என்று சொன்னால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். பொறுப்பு அமைச்சராக இன்னைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய என்னுடைய கடமையாக நான் அதை நான் பார்க்கணும். நான் இந்த மாதிரி இப்போ வலைதளத்தில் போட்டேன், எங்கள் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி மிரட்டங்கிட்டாங்க. யாவும் மிரட்டுக்கும் அஞ்சவன நம்ம கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள், கலைஞர் பாசறையில் வளர்ந்தவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த உருவாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்காக இருக்கின்றார். அதை தாண்டி நமக்கான துணை முதலமைச்சர், அவர் துணை முதலமைச்சர். நீங்கள் ஒவ்வொருத்தரும் டெப்டி சிஎம் மாதிரி தான், எங்கள் ஆளியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நமக்கானவராக அவரும் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக இவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம். இன்றைக்கு எடுக்கின்ற இந்த பயிற்சி என்பது சொன்ன மாதிரி 2024 மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு இருக்கின்ற அந்த கட்டளை, நமக்கு இருக்கின்ற இந்த இலக்கு, குறைந்தபட்சம் 234 தொகுதி 200 தொகுதிகளாவது நாம் நம்முடைய கூட்டணி வென்றாக வேண்டும் என்ற நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு பயணிப்போம். இந்த நல்ல பயிற்சியை இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் மாநில இளைஞரணி துணை செயலாளர்களுக்கும் நமக்காக வருகை தந்திருக்கின்ற பயிற்சியாளர்களுக்கும் அன்பு தம்பிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.